நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட வரி விதிப்புக்கு அமெரிக்காவுக்கு ஒரு சரியான ஸ்லிப்பர் ஷாட் ரிப்ளையை இந்தியா கொடுத்திருந்தாங்க. இந்தியாவோட வெளியுறவுத்துறை கொடுத்த இந்த ரிப்ளையை ஒரு கேள்வியாக அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் கிட்டே நேரடியாக போய் கேட்குறாங்க ஒரு செய்தியாளர். அதுக்கு அவர் கொடுத்த ரியாக்ஷன் என்ன தெரியுமா? இந்த கேள்வியை கேட்டோன்னு தலைதறிக்க ஓடி போயிட்டாரு. எப்படி நம்ம ஊர்லலாம் திமுக காரங்க செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் அப்படியே தலைதறிக்க ஓடி போயிருவாங்கல்ல, கனிமொழி அவர்கள் எவ்வளோ தடவை ஓடி போயிருக்காங்க, அந்த மாதிரி ட்ரம்ப்பும் இப்போ செஞ்சிருக்காரு. அப்படி என்ன கேள்வி, எதனால ட்ரம்ப் அப்படி தலைதறிக்க ஓடணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்ப்போட இந்த வரி விதிப்புக்கு அப்புறமா ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒன்னு, பிரேசிலோட பிரசிடென்ட் மோடியை பத்தி சொன்னது. ரெண்டாவது, ரஷ்யன் பிரசிடென்ட் புதினை நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திச்சது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி டொனால்டு ட்ரம்ப்பை பத்தி கொஞ்சம் பார்த்துருவோம். இந்தியா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. எதற்கு என்றால், டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன்ல அப்பாவி மக்கள் சாகுறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்தியா தான். இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுனால உக்ரைன்ல அப்பாவி மக்கள் சாகுறாங்க என்று சம்பந்தமே இல்லாத ஒரு அனாலஜி கொடுத்திருந்தாரு. அதற்கு, ஏன்பா நீங்க மட்டும் இம்போர்ட் பண்ணலையா, ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க கூட தான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய யூரோப்பியன் யூனியன் அவ்வளோ இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்பெல்லாம் உக்ரைன் மக்கள் உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போலையா, இந்தியா மட்டும் தான் உங்களுக்கு உறுத்துதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டதை இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு செய்தியாளர் ட்ரம்ப் கிட்ட கேட்கிறாங்க. India says that the US imports Russian uranium, chemicals, fertilizers while criticizing their energy imports. Your response to that, sir? I don't know anything about it. I'd have to check, but we'll get back to you on that. Yeah. அதாவது நீங்க கூட தான் இம்போர்ட் பண்றீங்க ரஷ்யா கிட்ட இருந்து, ரஷ்யன் உரேனியம் நீங்க இம்போர்ட் பண்றீங்க என்று இந்தியா குற்றம் சாட்டி இருக்கே, இதுக்கு உங்களுடைய ரிப்ளை என்ன என்று தான் கேட்டாங்க. அது வந்து நல்ல ஒரு கேள்வி. அது எனக்கு தெரியல, செக் பண்ணணும், அப்படியே செக் பண்ணிட்டு அப்புறமா உனக்கு பதில் சொல்றேன் என்று சொல்லியிருக்காரு ட்ரம்ப். இதுதான் அமெரிக்காவோட இந்த ஹிப்பாக்ரஸியை எப்பெல்லாம் எக்ஸ்போஸ் பண்றோமோ தெரியாது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி இருக்காரு, எதுக்கு எடுத்தாலும் தெரியாதுங்க, ஐயோ பார்க்கலைங்க, ஐயோ அது தெரியாதுங்க, எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, அப்புறம் ஏங்க துணை முதலமைச்சர் இருக்கீங்க, அச்சோ அது வேற வழி இல்ல, கருணாநிதியோட பேரனாகவும் மு க ஸ்டாலினோட பையனாகவும் இருந்துட்டேன், அதனால வேற வழி இல்லாம தமிழ்நாட்டை நான் தான் காப்பாற்றணும், அதனால துணை முதலமைச்சர் இருக்கேன் என்று சொல்லுவாரு. அந்த மாதிரி டொனால்டு ட்ரம்ப் கிட்ட போய் கேட்டதுக்கு, ஐயோ அதை பத்தி எனக்கு தெரியாதுங்களே, நான் செக் பண்ணி சொல்றேன் என்ற ரிப்ளை கொடுத்திருக்காரு. இதுல ஏன் ட்ரம்ப் மாட்டினார் தெரியுமா? ஏன்னா அவரால் டிஃபெண்டே பண்ண முடியாது. நீங்க என்ன சொல்லி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? ரஷ்யா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்றதே தப்புன்னு தான் சொல்றீங்க. அவங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்கா இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அமெரிக்கா எப்படி இந்தியாவை வாதனை இம்போர்ட் பண்ணாதான் என்று சொல்ல முடியும்? இது எல்லாத்தையும் தாண்டி போன வருஷம் பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு யூஎஸ் அம்பாசிடர் டு இந்தியா, அமெரிக்காவோட தூதர் இந்தியாவில் இருப்பார் இல்லையா, அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்தியா பாட் ரஷ்யன் ஆயில் பிகாஸ் த யூஎஸ் வாண்டட் டு டூ இட், so at the price cap that was not a violation. America didn't want the oil price to go up. இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை யூஎஸ் ஆட்சேபிக்கவில்லை, தட்ஸ் நாட் அ வயலேஷன். இங்க ஒரு பிரைஸ் கேப் வரும், கம்மியான விலையில வாங்கினா ஒரு பிரைஸ் கேப் இருக்கும், அதனால நாங்க அதை ஆதரிக்கிறோம் என்று அமெரிக்காவோட தூதர் இந்தியாவில் பேட்டி கொடுக்கிறாருன்னா, அமெரிக்காவோட நிலைப்பாடு என்னவாக இருந்தது என்றால், ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிக்கிட்டோம் இந்தியா என்று இருந்த அமெரிக்கா இதைத்தான் நேற்றுக்கு நம்மளுடைய அறிக்கையில சுட்டி காட்டியிருந்தோம். இந்தியா இதற்கு முன்னாடி ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை அமெரிக்கா ஊக்குவித்தது என்று இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அறிக்கை விட்டுருக்கு. யூஎஸோட அம்பாசிடர் என்ன சொல்றாரு? இந்தியா வாங்கட்டும், ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கட்டும் என்று போன வருஷம் சொல்லிட்டு, இந்த வருஷம் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குது, அதனால எக்ஸ்ட்ராவா வரி விதிக்கிறேன் என்று சொல்வது, இதுதான் அமெரிக்கன் ஹிப்பாக்ரஸிங்கிற பேரு. அவங்க என்ன வேணா பண்ணலாம், இஷ்டத்துக்கு ஆடலாம். உண்மையான சொல்ல போனா டொனால்டு ட்ரம்ப் அவர்களை ஒரு நல்ல மனநல மருத்துவரை போய் அவர் அணுகிறது நல்லது, கன்சல்ட் பண்ணுங்கப்பா. ஏன்னா உண்மையிலேயே அவர் மூளை முழுமையாக செயல்படுகிறதா, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே சரியா செயல்படுதா, சுய நினைவோடு தான் இருக்காரா, கான்சியஸ்னஸோட இருக்காரா என்பதை யாராவது வந்து கண்டிப்பாக சோதிச்சு பார்க்கணும். அவருடைய செயல்கள் எல்லாமே லிட்ரலி அப்படியே முரணாக இருக்கு. நட்பு நாடுகள், எந்தெந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு நட்புறவாக இருந்தனவோ அவை அனைத்துமே இன்று அவர்களுக்கு எதிரிகளாக மாறிக்கொண்டிருக்காங்க. காரணம் அமெரிக்காவோட இந்த வரி விதிப்பு. ரொம்ப க்ளோஸான நாடுகள். இதனாலதான் சொந்த கட்சிக்காரங்க பல பேர், ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்த பலரும் என்ன சொல்றாங்க, ட்ரம்ப் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல, நம்மளோட நட்பு நாடுகள் எல்லாத்தையுமே நம்ம இழந்துகிட்டு இருக்கோம் ட்ரம்ப்போட இந்த வரி விதிப்பு கொள்கையால, இதை நம்ம மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொந்த கட்சியில ரிப்பப்ளிகன் பார்ட்டில இருந்து அவ்வளோ குரல் கேட்குது. நமக்கு கேட்குது, ஆனா ட்ரம்ப்புக்கு கேட்கலையே. ஒரு பக்கம் அமெரிக்கா எப்ப வேணாலும் யார் பக்கம் வேணாலும் சாயலாம், ஒரு ஸ்திரத்தன்மையே இல்லாம தன்னுடைய அரசியல் தலைமை, நம்மளே தான் நினைச்சோம் ட்ரம்ப் வந்தா ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும், இந்தியாவுக்கு கொஞ்சம் ஆதரவாக அவர் செயல்பட வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டெமோக்ராட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க டீப் ஸ்டேட்டோட வெல் கனெக்டடா இருப்பாங்க. டீப் ஸ்டேட்டுக்கு எதிரானவர் இந்த ரிப்பப்ளிகன்ஸும் ட்ரம்ப்பும்.
ஸோ இந்தியாவில் சிஏஏ மற்றும் டீப் ஸ்டேட்னுடைய ஆதிக்கம் குறையும் என்பதற்காக ட்ரம்ப் வந்தால் நல்லது என்று அனைவருமே நினைத்தோம். ஆனால் அவர் இப்படி ஒரு நோயோடு வருவார் என்று யாருக்குங்க தெரியும்? அவர் வந்ததால ஒரு சில நன்மைகள் நடந்திருக்கு இந்தியாவுக்கு. என்னது? உதாரணத்துக்கு யூஎஸ் எய்டு என்ற அந்த மாபெரும் ஸ்கேமை வெளிக்கொண்டு வந்தார். எப்படி உலகளாவிய அளவில் இவங்க எல்ஜிபிடிக்யூ மூவ்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக, இன்னும் யூஎஸ் டீப் ஸ்டேட் அஜெண்டாவை புஷ் பண்ணுறதுக்காக கோடிக்கணக்கான பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை அப்படியே வாரி இறைச்சாங்க. அதுல இந்தியாவும் அடக்கம். இந்தியாவில் பல்வேறு போராட்டங்களை தூண்டுவதற்காக அது பயன்பட்டது என்று எக்ஸ்போஸ் ஆச்சு இல்லையா? அது ட்ரம்பால மட்டும்தான். அதே மாதிரி டஹுவர் ராணா 26/11 அட்டாக்னுடைய மாஸ்டர் மைண்ட், இந்தியா சந்தித்த மிகப்பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் 26/11 மும்பையில் நடந்த அட்டாக்னுடைய மாஸ்டர் மைண்டை இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ராடிட் பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு ட்ரம்ப் ஒரு மிக முக்கியமான காரணம். இப்படி ஒரு சில நன்மைகள் இந்தியாவுக்கு நடந்தாலுமே தன்னோட நட்புறவை பாராட்டக்கூடிய பல நாடுகள், அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரோட பகையும் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சிட்டு இருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். சரி, இப்படி ஒரு வாலட்டைலான ஒரு நேஷன் இருக்கு. அதை கவுண்டர் பண்ணும் விதமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அவர்கள் நேரடியாக புதினை போய் பார்த்திருக்காரு. ஸோ அமெரிக்கா ஒரு பக்கம்னா அப்படியே மறுதுருவத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யா. ஸோ ரஷ்யா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டைம் டெஸ்டட் ஃப்ரெண்ட் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்களே பார்த்துருப்பீங்க 1971 வார் அப்ப அமெரிக்கா ஸ்டூட் வித் பாகிஸ்தான், பட் இட் வாஸ் ரஷ்யா தட் ஹெல்ப்ட் அஸ். ரஷ்யா நம்மோடு தோளோடு தோல் நின்றது 1971 வார் அப்ப. நமக்கு உதவி செய்தது ரஷ்யா, அப்போ சோவியத் யூனியன். ஆனால் அமெரிக்கா நேற்று கூட இந்தியன் ஆர்மியோட ட்வீட் நீங்க பார்த்துருப்பீங்க, எப்படி அமெரிக்கா பாகிஸ்தானோட துணை நின்றது, பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணாங்க என்று இந்திய ராணுவம் ப்ரூட்டலா எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு டைம் டெஸ்டட் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய இந்தியாவும் ரஷ்யாவும் மீட் பண்றாங்க. அதுவும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் போய் மீட் பண்றாருன்னா இதுல ஒரு சில அஜெண்டாக்கள் கூறப்படுகிறது. இந்த வட்டாரங்கள் தெரிவிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வட்டாரங்கள் என்ன தெரிவிக்குதுன்னா, ஒன்னு ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் S-400s, நம்மளுடைய S-400 டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஆபரேஷன் சிந்தூர் அப்ப எவ்வளவு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்று தெரியும். ஒட்டுமொத்த தேசமும் S-400 பத்தி தான் பேசிட்டு இருந்துச்சு. ரஷ்யா கிடையாது, நம்ம யூஎஸோட அச்சுறுத்தலையும் மீறி நம்ம வாங்கினது நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்று பார்த்தோம். இன்னுமே விரைவாக S-400 ப்ரொக்யூர்மெண்ட்டை நம்ம விரைவுபடுத்த வேண்டும் என்று ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாகும். அது தவிர ஆயில் ப்ரொக்யூர்மெண்ட் பத்தியும் பேசியிருக்காங்க. அதை தவிர ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மீட்டும் நடந்திருக்கு. ஸோ கவுண்டர் அமெரிக்கா த்ரூ ரஷ்யா என்ற ஸ்ட்ராட்டஜியை இந்தியா முன்னெடுக்கிறதா என்பதை இனி போக போக தான் நமக்கு தெரியும். இந்தியாவோட மூவ்ஸ் எப்படி இருக்கு என்று நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனல்ல நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டே தான் இருக்க போறோம். இப்படி நம்ம குளோபல் சவுத் என்று சொல்லுவாங்க. இந்த குளோபல் சவுத் நாடுகளுடைய தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் இந்தியாவையும் பார்க்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கும் விதமாக பிரேசிலோட பிரசிடென்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ட்ரம்ப் என்ன வரி விதிக்கிறது, ட்ரம்போட வரி விதிப்புக்கு எதிராக நம்ம கவுண்டர் பண்ணோம்னா நான் ட்ரம்ப் கிட்ட மட்டும் எப்பவும் பேசவே மாட்டேன், மாறாக நான் புதின் கிட்டையோ ஷி ஜின்பிங் கிட்டையோ அல்லது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நான் பேச தயார் என்று குறிப்பிட்டிருக்கிறாரு. Vocês pensam, eu não vou ligar pro Trump para comercial, não, porque ele não quer falar. Mas pode ficar certo, Marina. Eu vou ligar pro Trump para convidá-lo para vir para a COP, porque eu quero saber o que ele pensa da questão climática. Vou ter a gentileza de ligar. Vou ligar para ele, vou ligar para o Xi Jinping, vou ligar para o primeiro-ministro Modi, vou ligar. Eu não vou ligar para o Putin, porque o Putin não está podendo viajar. Mas vou ligar para muitos presidentes. Eu quero ver. இதுதான் இந்த குளோபல் சவுத் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட். இது இப்போ இல்லைங்க, பூட்டானோட பிரைம் மினிஸ்டர் இங்க வந்திருந்தாரு. அவர் சொல்றாரு, த குளோபல் சவுத் லுக்ஸ் அப் டு இந்தியா. இந்தியா குளோபல் சவுத்தினுடைய ஒரு லீடராக இருக்கு. இப்போது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வை இந்தியாவால் மட்டுமே கொடுக்க முடியும். அதுவும் குறிப்பாக இந்தியாவை தலைமை தாங்கக்கூடிய மோடியால் மட்டுமே உலக ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியும் என்று பூட்டானோட தலைவர் சொல்லியிருக்காரு. By every measure, yes, this is India's century. But by one measure you stand out, and that is leadership, India's leadership. And trust in that leadership. Not just Indians trusting India's leadership, but the global south especially trusting India's leadership. You choose the team, the India century, because of Prime Minister Modi's third term, historic win. Now you know that the last 10 years, the previous 2 terms will be leveraged as a springboard to take India forward into her century. But the rest of the world too. The global south looks to India for leadership, trusts in India's leadership. As a matter of fact, if there's anybody, any country that can sort out today's problems, it is India. Economic problems, the world looks to India as a market. The COVID pandemic, the world looked to India for vaccines and medicine. Even Russia and Ukraine, if there's any person who can sort it out, I do believe it is Prime Minister Modi. ஸோ யூஎஸோட வரி விதிப்பு, அதுக்கு இந்தியாவோட கவுண்டர் மெஷர்ஸ், பதிலடி என்று லேட்டஸ்டான அப்டேட்ஸை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் அடுத்தடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கொடுக்கவிருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன். வணக்கம்.
வந்தே மாதரம்.